ஹலோ! இன்னைக்கு நேத்திக்குரிய வீடியோவோட கன்டின்யூ வீடியோ. அவங்க 2 பேரையும் வேன் ஏத்தி விட்டுட்டு வந்த உடனே இருந்த மாவுக்கு 2 சப்பாத்தி மட்டும் போட்டு வச்சுட்டு, அப்படியே நம்ம கிச்சன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. சாப்பிட உட்காந்தோன்னா கொஞ்சம் லேட் ஆயிரும். அப்புறம் சோம்பேறி ஆயிரும். அதனால கையோடையே கிச்சன் கவுண்டர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி முடிச்சிடலாம் க்ளீன் பண்ணி. ஏன்னா லஞ்சும் அவ்வளோ ரொம்ப ஹெவி வேலை இல்லைல்ல. ரொம்ப மெஸ்ஸி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம செஞ்ச கருப்பட்டி பணியாரம், மேத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படி சூடாக ஒரு ஸ்ட்ராங்கான காஃபியை போட்டு கையோடு கொண்டு போய் ரிலாக்ஸாக இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் உட்காந்துட்டேன். அப்புறமா கருப்பட்டி பணியாரத்தோட ரெசிபி 1 1/2 கிளாஸ் அரிசிக்கு 1 கருப்பட்டி எடுத்துகிட்டு இருந்தேன். எங்களுக்கு ஓகே, இனிப்பு நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமா அது கூட ஒரு வாழைப்பழம், ஊற வச்சுருந்த அரிசி, 2 ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு, கரைச்சி வச்ச கருப்பட்டியை சேர்த்து அரைச்சி நைட்டே எடுத்து வச்சுருந்தேன். காலையில் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்க கரெக்டாக இருக்கும். செய்யும்போது கொஞ்சமாக தேங்காய் துருவல் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறமா தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து தான் யூஸ்வலி பணியாரத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். அரோமா நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் சுடும்போது மாவில் மேய்ட்டாப்பில் வெள்ளை எள்ளு சேர்த்து திருவி விட்டுட்டோன்னா அதுவும் வெந்துடும், நல்லாயிருக்கும். அப்புறமா நம்மளுடைய லஞ்ச் வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாச்சு. ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை, சும்மா சாதம் வடிக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே தான் ஆரம்பித்தேன். அப்புறம் மாப் பண்ணுறது, வேறு என்னென்ன வேலைலாம் பெண்டிங் இருக்குதுன்னு பார்த்துட்ருந்தேன். மாப் பண்ணும்போதே அந்த டேபிள், சோஃபா எல்லாம் தட்டி விட்டு, அப்புறம் கூட்டி விட்டு, அப்புறம் பெட்ரூமில் பெட்ஷீட்டு எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் அப்பப்போ செக் பண்ணிக்கணும் சாதத்தையும். அப்புறம் பொங்கி ஊற்றி வீடு ஃபுல்லாக பாலாகி பாத்திரம், அரிசி எல்லாம் வீணாக ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ செக் பண்ணிவிட்டு ஸ்மெல் வர்றதை பார்த்து அப்பப்போ பார்த்துட்டு இருந்தேன். அது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் பெட்ரூமில் போய் பெட்ஷீட்டெல்லாம் கிளியர் பண்ணி விட்டு, தட்டி விட்டு, தூசி அடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணி முடிச்சுட்டு, சாதமும் வெந்துடுச்சு அந்த டைம்லையே. அதனால் அதையும் வடித்து விட்டுட்டு, ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக வேலை பார்க்குறதுனா அதுதான். காலையில் ஓட்டத்துக்கு கொஞ்சம் மதியானம் ரிலாக்ஸாக இருக்கும் சம்டைம்ஸ். அதுவும் ஒரு கொஞ்சம் காய் பொரியல் பண்ணால் அது கண்டிப்பாக டைம் ஆயிரும். யூஸ்வலி லஞ்ச் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவோம். நாங்கள் 3 பேர் தானே அப்படின்றதுனால ரொம்ப வேலை இருக்காது. அதிகபட்சம் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் ரொம்ப வேலையாக இருக்கும். அதனால் ரிலாக்ஸ் தான். மோப் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் புறாவுக்கு சப்பாத்தி போட்டிருந்தாங்க. சரி, கொஞ்சம் அரிசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பரிசி கொண்டு வந்து போட்டுட்ருந்தோம். அப்படியே ஸ்கூலுக்கிட்ட கூப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். பார்த்திங்களா, இதான் டிமார்ட்டு. அப்புறம் வேனுக்கு கூப்பிட வரனால அதுவும் சேட் ஆயிரும் மூஞ்சி. இப்போ பார்த்திங்களா எப்படி ஹாப்பியாக இருக்குன்ட்டு. அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே நடந்தாங்க. ஸ்கூலில் நடந்த கதைகள். நல்ல மூடில் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கொஞ்சம் கெட்ட மூடில் இருந்தால் நம்மளாக கேட்க வேண்டியிருக்கும், என்ன ஆச்சு அப்படின்ட்டு. இன்னைக்கு கொஞ்சம் ஓகே தான். அப்புறம் நம்ம நைட்டு வச்ச மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் நம்மளுடைய லஞ்ச். பாய்.